இப்படி நடக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ். கடைசி நேரத்தில் ஒரு செலவு வச்சிருச்சு எனக்கு. இதோட 2வது வண்டி. காய்ஸ் வணக்கம். பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வெயிட் பண்ணேன், ஒரு வாடகையுமே கிடைக்கலேன்னு. அப்புறம் முருகன் புண்ணியத்தில் ஒரு வாடகை கிடச்சிது. ஆமணி போய் டோக் பண்ணி கொண்டு போய் பூசாரிப்பட்டி வரைக்கும் விடணும். நானும் கிட்டே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த இறக்கத்துலேருந்து ஆமணி மேலே ஏற்றணும். தள்ளி வழி ஒரு வழி ஏற்றி தள்ளி நிப்பாட்டியாச்சு. இப்போ ஆமணி கயிறும் போட்டு கட்டியாச்சு. கிளம்புறேன். ஏன்னா இவங்க வந்து ஸ்பீட் பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே மட்டத்தில் வந்தால் பிரச்சனை நிற்காது. ஏன்னா கயிறு போட்டுருக்கு, பின்னால் கயிறு போட்டு பார்த்தீங்கன்னா அது டயர் கடி போய் சிக்கிக்கும். எனக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கயிறு பக்கம் புஞ்சு போச்சு ஓட்ட தெரியாமல் ஓட்டி. அதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக தாண்டி கடிமேடு தாண்டி போயிட்டுருக்கேன். வடக்கேன் பூசாரி வட்டி போய் இறக்கி விட்டோம்னா பிரச்சனையே ஓவர். ஆக்சுவலாக வந்து வெடுக்கு இழுக்கும் வண்டி. இதுதான் எனக்கு பெரிய பயமாக இருக்குது, எங்கேயாச்சும் கட் ஆயிருமோ அப்படி இப்படின்னு. ஆனால் ஓட்டுறவங்களுக்கு அந்த இதெல்லாம் கவலையே கிடையாது. எப்படியோ நம்ம ஸ்பாடை தாண்டினா சரின்னு சொல்லி போட்டுக்கு அம்மன் உள்ள உட்காந்துருக்காங்க. இப்படி அழுங்காமல் கொண்டு போய் விட்டுட்டோம்னா பிரச்சனை ஓவர். வந்தாச்சு காய்ஸ், ஒரு வேலையை இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆப் ஆகி போச்சு. என்ன தெரியுன்னா, அந்த கயிறு வந்து சொன்ன லூஸான டயர் கடி போய் சிக்கின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டயர் கடி சிக்க வச்சிட்டாங்க. நல்லா வேலை சுற்றலை. வீல் கடி போய் சிக்கி நல்லா ஒரு கொஞ்சம் தூரம் இழுத்துட்டே வந்துடுச்சு. பாதி வேறு பிஞ்சே போச்சு எனக்கு. இப்படியே வருத்தமாக இருக்குங்க எனக்கு. 2 கயிறு போச்சுங்க இதோட. என்ன பண்ண தொலையாது. சரி அவங்களும் ஓட்ட தெரியுதுன்னு சொல்லி போட்டு சரி கிளம்பியாச்சு. ஏதோ நேற்று வந்த சின்ன வண்டி.